ஓகே. ஸோ தேர்ட் லெவல் ஃபஸ்ட்டு தேர்ட் லெவல் எடுத்துக்கலாம். இந்த கதை வந்து ஜாக் ஃபினி எழுதும் போதுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஓப்பன் எண்டட் ஸ்டோரியாக தான் பண்ணார். ஏன் அந்த கான்செப்ட்ன்றதை ஃபைனலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ், இது இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம படிக்கணும்னு இல்லை, இது லெசன்ஸ், இது கீவேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு ஜென்ரலான ஒரு இது மட்டும் போய்க்கலாம். ஓகே. ஸோ என்னென்னா, ஒரு கதையை வந்து நான் ஒரு புக்கில் இருந்து நான் லீனியராக இருக்கும், நான் லீனியராக சொல்லிடுறேன். சார்லின்ற ஒரு பையன் கிடையாது, ஒரு 34 இயர் ஓல்டு காய். அவன் வந்து ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் போனால் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகலான்னு சொல்கிறான். ஸோ ட்ரெயினுக்கு வந்து கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் உண்மையிலே வந்து நியூயார்க்கில் ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது. அது வந்து இப்போ சப்மெரைன் மாதிரி உள்ளே போகும். ஓகே, ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் அப்படி போகும். உண்மையிலே வந்து 2 லெவல் தான் இருக்குது. ஒரு லெவல் செகண்ட் லெவல். ஃபஸ்ட் லெவல் வந்து அந்த ஊர் உள்ளே போகும், செகண்ட் லெவல் வந்து கொஞ்சம் ஊர்லேருந்து வெளில போகும். இப்போ இவன் என்ன பண்ணுறான், அங்கே போயிட்டு ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் உள்ளே போகிறான். அது வந்து என்னென்னா 1894 ஜூன் அந்த மந்த்துக்கு அந்த இயருக்கு போயிடுறான். கிட்டத்தட்ட வந்து ப்ரெசன்ட் இயர் அவங்க கொடுக்கவே இல்லை. ப்ரெசன்ட் இயரை புக்கில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஏன் அப்படின்னா ரைட்டர் வந்து என்ன நினச்சிருக்காரு, நீங்கள் எப்போ இந்த கதையை படித்தாலுமே அப்போது அந்த ப்ரெசென்ட்லேருந்து எதாவது தப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போயுமே நீங்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் பாஸ்ட்டுக்கு போயிட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறார். ஸோ அவன் அங்கே போயிட்டனோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையில் வாரு ஒரிஸு இதெல்லாமே இருக்கிறதால அவன் என்ன நினைக்கிறான், இந்த வாழ்க்கைலாம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பாஸ்ட்டுக்கு போனது ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறான், அந்த தேர்ட் லெவல்லேருந்து போய் டிக்கெட் கவுண்டர்கிட்ட உங்களுக்கு 2 டிக்கெட் கொடுங்க, கெயில்ஸ்பர்க்ன்ற ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான். அங்கே போய் கேட்குறான், அந்த ஊர் கேட்குறான். பட் அந்த டிக்கெட் கவுண்டர் பார்க்குறாரு, இவன் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ஏன்னா இவன் ஒரு ஃப்யூச்சர்லேருந்து வந்த பையன் அவங்க பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ அவன் காசு வந்து புது காசு எடுத்து கொடுக்கும்போது அவர் வந்து கோவப்படுறாரு. பட் இவனுக்கு என்னென்னா தேவையெல்லாம் பிரச்சனையில் மாட்ட வேண்டாம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த காசு அங்கேயே வச்சுட்டு அவர்கிட்ட கொடுக்காம ஓடி வந்துடுறான். திரும்ப வந்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு போய்ட்றான், ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுறான். அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு மதியம் லஞ்ச் டைமில் போய் அவன் $300 எடுத்துகிட்டு போய் $200 மாற்றுறான். மாற்றிட்டு அதுக்கடுத்து திரும்ப போய் அந்த தேர்ட் லெவல் தேட ஆரம்பிக்கிறான். அந்த தேர்ட் லெவல் கிடைக்கல அவனுக்கு. தேர்ட் லெவல் கிடைக்கல. இப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி தேடி பார்க்குறான். அவன் ஒய்ஃப்கிட்டையும் சொல்கிறான். அவன் ஒய்ஃப் வந்து லூயிஸான்றவங்க. அவங்கள்கிட்டே சொல்லும் போது அவங்களும் பயப்படுறாங்க, ஐயோ என்னடா பைத்தியம் ஆகிட போகிறான் இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்ன கான்செப்ட்னா, இவன் இப்படி தேடி என்ன ஆகிடுது, ஒரு கட்டத்தில் வந்து இவன் சரி அவன் ஃப்ரெண்டு சாம்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து தேர்ட் லெவல் போனேன், அங்கே வந்து எனக்கு இது மாதிரி நடந்தது, இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார், அவர் சைக்காட்ரிஸ்ட், இவன் ஃப்ரெண்டு தான், சாம் வெய்னர்ன்றவர் நம்ம சார்லியோட ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் சைக்காட்ரிஸ்ட் இல்லை. ஸோ அவர் என்ன சொல்கிறார், இல்லைப்பா இது வந்து உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, நீ வந்து ஆலோசினேட் பண்ணியிருக்க, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உன்னோட மனப்பிரமன்ற மாதிரி அவர் சொல்லிடுறார். சரி நீ இவனை விட்டுட்டு அப்படியே வந்து இவனுக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் வேலை ஒன்று, அதாவது ஒரு ஹாபி மாதிரி ஒன்று இருக்குது. இவனோட கிராண்ட் ஃபாதரும் அதை பண்ணியிருக்காரு, அவர்கிட்டருந்து இவனும் அப்படியே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதில் ஃபஸ்ட் டே கவர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் டே ஒரு ஸ்டாம்பை வாங்கி அவங்களே அனுப்பிப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட் டே கவர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் டே கவரை வந்து பார்த்துட்ருக்கான். ஒரு நாள் சும்மா எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணுறான், இதுக்கு முன்னாடி அந்த லெட்டர் ஒன்று இருந்திருக்காது, அந்த ஃபஸ்ட் டே கவர் இப்போ இருக்குது. சரி நீ எடுத்து அது என்னென்னு பார்த்தா அது உள்ளே வந்து ஒரு லெட்டர் இருக்குது, எழுதியிருக்கு. ஆக்சுவலி யூஸ்வலாக ஃபஸ்ட் டே கவர் அவங்களே அனுப்புறதால அதில் எதுவும் எழுத மாட்டாங்க. இது என்னடா இது புதுசாக இருக்கேன்னு பார்த்தா எடுத்து பார்த்தா டேட்டு வந்து பார்த்தோன்னா 1894 அப்படின்னு சொல்லிட்டு ஜூலைன்னு இருக்குது. இவன் ஜூனில் போயிட்டு வந்தான், இவன் ஜூலையில் இருக்குது. யாருக்கு வந்திருக்குன்னா சார்லின்னு இருக்குது, 2 சார்லின்னு இருக்குது. இவனுக்கு ரொம்ப ஷாக்கு, ஏன்னா இவனோட கிராண்ட் ஃபாதருக்கு வந்திருக்கு 1894. அப்போ இவன் பிறந்தே இருக்க மாட்டான். பட் இவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்ன இது எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே என்னென்னா படித்து பார்க்குறான், அந்த லெட்டரை படித்து பார்த்தா அதில் வந்து என்னென்னா சாம் இவன் ஃப்ரெண்டு காணாமல் போயிடுவான். அந்த சாம் சைக்காட்ரிஸ்ட் வந்து இவன் பேசியிருப்பான், அதுலேருந்து அவன் கொஞ்சம் காணாமல் போயிடுவார். சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லெட்டரில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, சார்லி இந்த தேர்ட் லெவல் வந்து உண்மை தான், நான் வந்து உண்மையிலே இந்த தேர்ட் லெவலுக்கு வந்துட்டேன், நீயும் தேர்ட் லெவலில் தேடு, லூயிஸாவும் நீயும் தேடுங்க, சூப்பராக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலி இவன் வந்து சார்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் தேர்ட் லெவல். இவனுடைய சின்ன வயசில் கிராண்ட் ஃபாதர் வீட்டுக்கு போயிருப்பான், அங்கே ஸ்கூல்ஸ்லாம் படிச்சிருப்பான். அப்போ வந்து அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த ஊர் எப்படி இருக்குன்னா, ட்ரீஸ்லாம் டாலாக இருந்து பீப்புளெலாம் வந்து ஈவினிங் டைமில் வெளில உட்காந்துட்டு சிகார்ஸ் பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு ஒரு மாதிரி ஒரு ப்ளசன்டபுளான ஒரு டைமை சொன்ன உடனே அது சாமுக்கு பிடிச்சிருச்சு. இப்போ இவன் நினச்சிக்கிறான், இந்த லெட்டர் கிடைச்ச உடனே இவன் என்ன பண்ணுறான், இவனும் லூயிஸாவும்
தேட ஆரம்பிக்கிறாங்க, யாராவது இந்த தேர்ட் லெவலில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவன் ஒரு அங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் கடையில் வந்து கேட்கும்போது பார்த்தோன்னா சாம் வந்து ஒரு $800 வந்து ஓல்டு கரன்சியாக மாற்றிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. ஸோ கதையை இங்கேயே நமக்கு முடிக்கிறாங்க. இதில் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையிலே தேர்ட் லெவல் போனானா இல்லையா, இல்லை ஆலோசினேஷனா. அண்ட் ஆல்சோ இதில் நிறைய பிரசிடென்ட் நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 3 பிரசிடென்ட் நேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஆனால் இந்த டைமு பிளேஸு அந்த டைமில் நடந்தது எல்லாமே உண்மை தான். பட் இதில் ஃபிக்ஷனலாக இது ஜாக் ஃபின்னி என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரில்லியண்ட்டாக, இப்போ நீ வந்து இது ஆலோசினேஷன் நினச்சா ஆலோசினேஷன் மாதிரி அதுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும், அதுக்கு எவிடன்ஸும் இருக்கும். இல்லை இது வந்து அதான் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் இருக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் தோணும். இதுக்கு வந்து எண்டிங் அவர் கொடுக்கவே இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு எந்த எவிடன்ஸ் நீ பேசணுன்றியோ அந்த மாதிரி கொஷின்ஸில் நீ பேசலாம். ஏன் அந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, இப்போது இவன் சார்லி வந்து அங்கே போனான்றதுக்கு வந்து அங்கே இருக்கிற பீப்புளை பார்க்குறான், அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர் பார்க்குறான், அந்த நியூஸ் பேப்பர் பார்ப்பான். ஸோ அதெல்லாம் எவிடன்ஸாக வச்சு பேசலாம். ஸோ அதனால் இதுதான் அப்படின்றத வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லிட முடியாது. உனக்கு என்ன தோணுதோ அதுதான். ஏன்னா டாம் ஃபின்னியே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டடாக தான் முடிச்சிருக்காரு. அதனால் இந்த கதை வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கதையில் எதாவது டவுட் இருக்கா? அடுத்து வந்து டைகர் கிங் வந்து ஸ்டோரி. த அஸ்ட்ராலஜர் ஹேர் ஃபோர்ஹெட் தட் த டைகர் கிங் வுட் ஆக்சுவலி ஹேவ் டு டை. ஆக்சுவலி கதை எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, பிரதிபந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு குட்டி ராஜா ஒருத்தர் பிறகுறாரு. அவர் பெரிய பேர் ஆக்சுவலி ஜங் பகதூர் அப்படின்றது, ஜிலானி ஜங் பகதூர்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட பிறக்கும் போதே வந்து ஒரு பெரிய மிராக்கல் நடந்தது. என்னென்னா, 10 வயசு 10 days ஓல்டு இன்ஃபேன்ட் பேபி வந்து பேசுது. அந்த பேசுகிற விஷயம் வந்து எதுக்கு அப்படி எதனால் அது டக்குன்னு பேசுதுன்னா, ஒரு ஐயர் வந்து என்ன பண்ணுறாரு, லைக் அஸ்ட்ராலஜியர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாரு, இந்த குழந்தை வந்து செத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த குழந்தை என்ன சொல்லுது, சாகிறதுன்றது அதான் 10 நாள் குழந்தை பேசுது, சாகிறது எல்லாருக்குமே வரும், பட் நான் எப்படி சாவேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அந்த சீஃப் அஸ்ட்ராலஜர் என்ன சொல்கிறாரு, உங்கள் டெத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புல்லோட டைமில் பிறந்ததால் உங்கள் டெத்து வந்து டைகரால் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ டைகரை பார்த்து கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்கன்னொடனே இவர் ராஜா அந்த 10 நாள் ராஜா வந்து அப்போ டைகரை பத்திரமா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திமிராக பேசுகிறாரு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. இவருக்கு 20 வயசு ஆகுது, ராஜாங்கம் இவர் கிட்ட வருது, இவர் ராஜாவாக வராரு. இப்போ மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி வந்து இவர் டைகரெல்லாம் சாவாருனோடனே இவர் ராஜா என்ன பண்ணுறாரு, டைகரை வந்து இனிமேல் வந்து யாரும் அன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னா, இவர் போய் அந்த சீஃப் அஸ்ட்ராலஜரை பார்ப்பார். அப்போ பார்க்கும்போது அவர் என்ன சொல்வார், நீங்கள் 99 டைகரை சாகடிச்சா கூட 100வது டைகர் வந்து உங்களை சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்லிடுவார். இல்லைனா இந்த வேலையை விட்டு நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக கூட ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஏன் சொல்கிறாருன்னா, மேபி அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வேலை, ஏமாத்துற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் இந்த மாதிரி இதனால் கல்கி இந்த ரைட்டர் இருக்கார்ல, அவர் ஏதாவது அவங்களால பாதிக்கப்பட்டாரான்னு தெரியல, அதனால் அவங்க அந்த பேரை யூஸ் பண்ணியிருப்பார், கஷ்டமான வேலையார் அந்த மாதிரி. ஓகே, நான் வந்து சீஃப் அஸ்ட்ராலஜர் என்ன சொல்லுவார், நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆயிடுறேன் இது நடக்கலைண்ணா அப்படின்னு சொல்லிடுவார். இவன் என்னென்னோ அந்த மகாராஜா வந்து அன்னையிலேருந்து என்ன பண்ணுவார், போயிட்டு ஒரு டைகராக சாகடிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ மகாராஜா ஸ்டார்டட் அவுட் அண்ட் டைகர் ஹண்ட். ஈ கில்ட் 70 டைகர்ஸ் இன் 10 years. 10 வருஷத்தில் 70 டைகர்ஸ் சாவடிச்சிடுறாரு. இப்போ அவங்க ஊரில் என்ன ஆகுது, டைகரோட தட்டுப்பாடு ஏற்படுது. அவங்க ஊரில் டைகரே இல்லை, எல்லாத்தையும் சாவடிச்சிட்டார். ஓகே, ஸோ என்னென்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஆக்சுவலி இந்த டைம் லைன்லேயே ஒரு விஷயம் நடக்குது. அப்போது பிரிட்டிஷ் ஹை ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, பிரதிபந்தபுரத்துக்கு வராரு. அப்போது அவர் வந்து இந்த மாதிரி டைகர் ஹண்ட்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவார். பட் இவர் தான் டைகர் ஹண்ட்டு யாரும் பண்ணக்கூடாது ரூல் போட்டிருக்காருல்ல. பட் இந்த இது ஆக்சுவலி பிரிட்டிஷர்ஸ் நடக்கக்கூடிய அந்த காலகட்டம்ன்றதால அவன் என்ன சொல்கிறான், ஒழுங்காக பண்ணுங்கள் இல்லைனா வந்து போர் தொற்றுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கடைசியில் ஒத்துக்கவே இல்லை. அப்புறமா என்ன பண்ணுறாரு, வைரக்கல்லாம் வந்து அவங்க அந்த பிரிட்டிஷர்ஸோடைய ஒய்ஃபுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாரு 3 லட்சம் ரூபாய் கிட்ட. அவங்க 1 எடுத்துப்பாங்க பார்த்தா அந்த 50 கல்லையும் எடுத்துப்பாங்க. ஸோ அது போச்சு. அதுக்கடுத்து நிறைய நேரத்தில் சாவர மாதிரிலாம் வராது டைகர் கிட்ட அன் பண்ணும்போது. பட் இவர் ஜெயிச்சிடறாரு, ரொம்ப வீரனாக தான் இருக்கார். ஓகே, பட் அவரோட ஐடியாலஜி என்னென்னா 100 டைகரை சாவடிக்கணும், மக்களை பற்றிலாம் கவலைப்படாமல் அதை வர ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவங்கள திவானை கூப்பிட்டு, இங்கே டைகர் இல்லை, நீ வேறு ஒரு ஊரில் பொண்ணு பாரு, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊர்லேயும் டைகர் சாவடிக்கிறேன்னு வேறு ஒரு ஊரில் ஒரு பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க ஃபாதர் இன்லா வீட்டுக்கு போகும்போதெல்லாம்
ஒரு 5-6 டைகரை சாகடிச்சு இப்போ 99 டைகர்ஸை சாகடிச்சிட்டார். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இவருக்கு இன்னும் அந்த ஒரு டைகர் மட்டும் கிடைக்கவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, கிடைக்கவே இல்லை. இவர் வந்து இந்த கோவத்தில் என்ன பண்ணுறாரு, சில நேரத்தில் வந்து டேக்ஸ்லாம் அதிகப்படுத்துறாரு, அது இதுன்னு பண்ணுறாரு. ஓகே, அப்புறம் பீப்புள்ஸ் பார்க்கில் மெட்ராஸில் ஒரு டைகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாரு. அங்கே போயிட்டு அந்த பீப்புள்ஸ் பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த டைகரை வந்து அந்த டிவான் வந்து எடுத்துகிட்டு வராரு, ராஜாவுடைய கோவத்தை தணிக்கிறதுக்காக. ராஜாவுக்கே தெரியாமல் இவர் காட்டுக்குள்ளேயே ராஜா வந்து நான் சாகடிச்சா தான் ஊரில் வருவேன்னு சொல்லிடுவார். ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த டைகரை எடுத்துகிட்டு வந்து ராஜாவாக இருக்கிற இடத்துல விட்ட உடனே ராஜா அடுத்த நாள் அந்த டைகரை வந்து சுட ட்ரை பண்ணுவார். அந்த சவுண்டு வந்த இதுலேயே அந்த டைகர் மேலே புல்லட்டே படாமல் அது வந்து மயக்கம் போட்டு விழுந்துடும். ஓகே, ஸோ ராஜா என்ன பண்ணுறாரு, இவர் வந்து அந்த புல்லட்டால் சுட்ட உடனே செத்துருச்சுன்னு நினைக்கிறாரு. பட் அது அப்படி சாவலை, அது மயக்கம் போட்டுருச்சு. அது பயந்தாங்கொல்லி. ஆக்சுவலி நம்ம விஷயம் புரிஞ்சுக்கலாம், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டைகர் எப்படி இருக்கும், ஒரு ஸ்கேஜில் இருந்த டைகர் எப்படி இருக்கும், சர்க்கஸில் இருந்த டைகர் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ அது அந்த டைகர்ன்றதால செத்துருச்சு. ஐ மீன் செத்த மாதிரி நடிச்சு ஊந்துருச்சு மயக்கம் போட்டு. ஸோ கிங் வந்து என்ன பண்ணுறாரு, போயிடுறாரு முன்னாடியே. அடுத்து வந்து அந்த அந்த டைகரை தூக்கிட்டு வரக்கூடிய வேட்டைக்காரனுங்களாம் என்ன பண்ணுறானுங்க, காட்ஸ்லாம் கிட்ட போய் பார்த்தா டைகர் சாகலை. பட் அதில் என்ன பண்ணுறான், இது ராஜாவுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவார் சொல்லிட்டு அவன் ஒருத்தன் சாவடிச்சிட்றான் அந்த டைகரை. ஸோ ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க, அதை பரிலாம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க. இப்போ ராஜாவுடைய பையனுக்கு இப்போ ரொம்ப வருஷமாக வந்து இந்த வேட்டையிலே இருந்ததால் வீட்டுக்கெலாம் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ அவங்க பையனோட 3rd பர்த்டேக்கு என்ன பண்ணுறாரு, ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு உடன் டைகர் வாங்குறாரு. ஓகேவா, அந்த உடன் டைகரை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பையன்கிட்ட கொடுக்குறாரு. பட் இந்த உடன் டைகரை வந்து பார்த்தோன்னா ஒரு பேடான ஒரு கார்பெண்டர் செஞ்சுருக்கான். அதனால் ஒழுங்காக தேய்க்காமல் அந்த சில்லுலாம் வந்து சிக்கிச்சா ஒரு மாதிரி இருக்குது. அதில் என்ன ஆகிடுது, ஒரு கையில் இவர் விளையாடும் போது கையில் வந்து அந்த சில்லு ஏறிது. ஓகே, அது என்ன ஆகுது, இவருக்கு வந்து செப்டிக் ஆகி பஸ் ஃபார்ம் ஆகி அதை சீழ் பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுது, ஸ்ப்ரெட் ஆகிடுது. கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுது, பாடி ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணுறாங்க, மகாராஜாவை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ்லேருந்து ஒரு 3 சர்ஜன் வராங்க, ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகி பட் ராஜா இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா 100th டைகர் வந்து அதோட ரிவெஞ்சை எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதை வந்து பார்த்தோன்னா ஒரு காமெடியான ஒரு விஷயத்துலேயே இதில் நிறைய கல்கி, பொன்னியின் செல்வன் எழுதினார்ல, அந்த கல்கி தான் ஒரு ஸ்டோரி ரைட்டர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு லைக் ஆமாசாமி போடுற நிறைய ரைட்டர் கிங் இருப்பாங்க. அவங்கள வந்து போர்ட்ரேட்டாக எடுத்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒரு கிங் இந்த ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களை பற்றி கவனிக்கப்படாமல் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து பொலிட்டிக்கலாகவும் நிறையா சொல்லியிருப்பார். காமெடியாக சொல்கிறதால தெரியலன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஸான ஒரு கான்செப்ட்டு, அதை காமெடியாக சொல்லியிருப்பாங்க. இந்த லெசன்லேருந்து லெட்டர் ரைட்டிங் மாதிரி கூட வரலாம். அதாவது ரைட் எ லெட்டர் டு த கிங் டு ஸ்டாப் ஹண்டிங் த டைகர், அந்த மாதிரி கூட கொஷின்ஸ் வரலாம். ஓகே, எப்படி வேணால் வரலாம். நம்ம அதை அப்படியே எழுத ரெடியாக இருக்கும். ஓகே, சரி, இந்த அப்படியே ரீட் பண்ணுங்கள், அப்படியே படிச்சுட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரியா?